ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க ஆசைப்படக்கூடிய நபர், நீங்க விரும்பின நபரை நீங்க உடனடியா நேரில் பார்க்க இந்த வார்த்தை சொன்னால் போதும். இந்த வீடியோல நான் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகம் கலந்த விஷயமா இருக்கும். ஸோ ஆன்மீகம் அதாவது ஹிந்து சம்பந்தமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் ஹிந்து, அது சம்பந்தமா மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால நான் அது சம்பந்தமா வீடியோ போடுறேன். ஸோ மற்ற மதத்தினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒத்து வராது. இல்ல பரவாயில்ல நாங்க பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. சயின்டிபிக்கா என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நான் அதில் உங்களுக்கு விளக்கமா கொடுக்குறேன். இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி நாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கன்சர்ன்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரமும் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி இதை பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பவரை வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை செய்யும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சரியா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த சக்தி என்னால உணர முடியுது, நான் பண்ணது கரெக்டா நான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மெத்தட் நீங்க பண்றீங்க, பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா? நிறைய மெத்தட்ல கிடைக்காது. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 95% பீப்புள்ஸ் கரெக்டா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களோட ப்ராப்ளம் என்னன்னு முழுசா கேட்போம், அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மெத்தடை முழுசா பாருங்க, உங்களுக்கு செட் ஆகும்னு தெரிந்தால் மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. பிகாஸ் வீடியோ பார்க்குற எல்லாத்தோட மனநிலையும் எனக்கு தெரியாது, அதன் காரணமா மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது வந்து இது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்டாக்ட் இருக்கணும், உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்களோட எண்ணங்கள் அவரோட மனதில் இருக்கணும். அது எப்ப இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அதுல கிளியர் ஆயிக்கோங்க. இதை பண்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் இஸ் பெஸ்ட். ஸோ நைட் டைம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆகும். ஸோ ரொம்ப வேகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி போய் உங்க ரூம்ல உட்காந்துக்கோங்க. உங்க ரூம்ல உட்காந்துட்டு முதல்ல அமைதியா ஒரு 10 நிமிடங்கள் அமைதியா உட்காருங்க. எதுக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய மொபைல் பார்த்துருப்பீங்க, இந்த நாள் முழுது நடந்த நிறைய விஷயங்கள் உங்க மனதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கும். அதுல இருந்து வெளியே வந்து பிறகுதான் நீங்க பண்ண முடியும். அதுக்காக அமைதியா உட்காருங்க. அந்த 10 நிமிஷம் ஆயும் நான் வந்து அமைதியான நிலைக்கு வரல அப்படின்னா மேலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. இல்ல நான் வந்து 1 or 2 மினிட்ஸ்ல நான் ரொம்ப சைலண்டான ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன், ரொம்ப காமா இருக்கேன், எனக்கு பெருசா யோசிக்கிற சிந்தனைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட கைகள் இரண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தேய்ங்க. உங்க கையை நல்லா சூடு பறக்க நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு வணக்கம் சொல்ற மாதிரி உங்க 2 கையை நல்லா அழுத்தி வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சீப் பவர், நம்ம தமிழ்ல வந்து பிராண சக்தின்னு சொல்லுவோம், இதை சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீப் பவர் அப்படின்னுவாங்க, இதுவே ஜாப்பனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கியூ பவர் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி இந்த பவர் உங்க உடம்புல ஒரு சக்தி இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியாட்டியுமே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க முதல்ல நம்புங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புல இருக்கு அப்படின்னு நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். அதை நம்பின பிறகு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா மெதுவா கண்களை மூடிக்கிட்டே அந்த சக்தி உங்க உடம்பு முழுவதும் இருக்கு, ஒரு பவர், ஒரு மேக்னெட் பவர் உங்க உடம்பு முழுவதும் இருக்கு அப்படின்னு முதல்ல நினைங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சக்தியுமே வந்து நீங்க உங்களுடைய 2 கைகளுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு நினைங்க. ஸோ உங்க 2 கைகள்லையுமே வந்து நீங்க வணக்கம் மாதிரி வச்சிருப்பீங்க. அந்த சக்தி மெதுவா உங்க கைகள்ல பாயிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணணும், காட்சிப்படுத்தணும். அடுத்தது என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா மெதுவா நீங்க கையை விரிக்கணும். மெதுவா கையை விரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க 2 கை விரிச்ச கை வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒன்னா போய் ஒட்ட ஆரம்பிக்கும். ஒரு காந்தகம் எப்படி ஒட்டுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிக்கும். அப்ப ஒட்டும் போது என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் லைட்டா விரிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதா நினைக்கணும். அதாவது ரைட் கையில இருந்து லெஃப்ட்டுக்கு போகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வருது, மாறி மாறி போட்டுறதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடங்கள் வந்து மனதுல கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கைகளை வச்சுட்டு மெதுவா கையை இன்னும் கொஞ்சம் அகலமா விரிச்சிட்டு லைட்டா உள்ள தள்ளினீங்க அப்படின்னா உங்க 2 கைகளுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீப் பவர் உள்ள இருக்கிறத உங்களால உணர முடியும். அதாவது உங்க 2 கைகளுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிளா ஒரு பால் ஒன்று இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் மெதுவா கையை ஓபன் பண்ணி திருப்பி கொஞ்சம் அப்படியே அழுத்தினீங்கன்னா நீங்க அதை அழுத்த உங்களோட அந்த பால் வந்து பெருசாகும். அந்த உங்க இன்விசிபிளா ஒரு சக்தி உங்க 2 கைக்கு நடுவில் இருக்கிறத உங்களால பண்ற அப்பயே உங்களால உணர முடியும். அதன் பிறகு உங்களால எவ்வளவு பெருசா கை ஓபன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பால் இருக்குன்னு அது காட்டும். அதாவது உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி பொறுத்து சில பேருக்கு குட்டியா தான் வரும், சில பேருக்கு அவங்க முழு கை விரிக்கிற அளவுக்குமே அந்த சக்தி இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் வர வரைக்கும் முழுசா உங்க கை விரிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா யாரு நீங்க
பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினைக்க ஆரம்பிங்க. அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு மெசேஜ், நான் உங்களை பார்க்கணும், என்ன நேரில் வந்து பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார நீங்கள் சொல்லணும். சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீப் அவருக்கு அந்த வேர்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா அந்த சீப் அவர் வந்து அவங்க கிட்ட அப்படியே கையை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த சீப் அவரை ஆப்போசிட் முன்னாடி அவர் இருக்கிறாருன்னு கற்பனை பண்ணி அவர் பக்கம் அதை தள்ளி விடுறதா காட்சிப்படுத்துங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் விஷுவல் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது நேராக அவங்க கிட்ட போயிருச்சு அப்படின்னு முழுமையாக நம்பிட்டு கண்களை மூடிக்கிட்டு ஓம் க்ரீம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சொல்லணும். ரொம்ப அவசரம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மெதுவாக ஓம் க்ரீம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து லிப்ஸு அசையவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனசுக்குள்ளார இந்த மந்திரம் சொல்லணும். இதை வந்து 108 தடவை நீங்கள் மந்திரம் சொல்லுங்க. 108 தடவை மந்திரம் சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன காட்சிப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பின அந்த சீபால் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அவர்கிட்ட போயிருச்சு. நீங்கள் அனுப்பின மெசேஜ் நேராக அவரை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்க முழுமையா நினைச்சிட்டு உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஃபீல் இருக்கும் அவர்கிட்ட அது போய் சேர்ந்துருச்சுட்டு. அதன் பிறகு அமைதியா உட்காருங்க. உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடம்புல வந்து நீங்க தென்னால அந்த மேக்னெட் பவர் அனுப்புனீங்க இல்லையா, அது வந்து பிரபஞ்ச சக்தியா உங்க உடம்புல கலக்கிற மாதிரி லைட்டா ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா உங்க உடம்புல முதுகுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மைல்டா ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த பாஸ் ஆகிற மாதிரி இருந்தா ஒரு 10 நிமிஷங்கள் அந்த கரண்ட் பாஸ் ஆகிறத ஃபீல் பண்ணி உட்காருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் பேலீஃப் இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையை எடுத்துட்டு வந்து அந்த பிரியாணி இலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் எழுதிக்கோங்க. அந்த பேர் எழுதின பிறகு வந்து என்ன நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறேன் என்ன நேர்ல வந்து பாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எழுதிட்டு அதை உங்க 2 கையில வச்சுட்டு அந்த சீப் அவரோட இந்த இலையும் கலக்குதுன்னு முழுமையா நீங்க நம்பின பிறகு அந்த இலைய பக்கத்துல பத்த வச்சுட்டு இந்த கொசுவர்த்தி பத்த வைப்பீங்களா அந்த மாதிரி பத்த வச்சுட்டு நீங்க அமைதியா படுத்து தூங்கிருங்க. பாத்துங்க பெட் எல்லாம் பத்த வச்சிடாதீங்க, கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு அமைதியா படுத்து தூங்கிருங்க. இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட் வரும். இதை பண்ண பிறகு நான் டிவி பார்க்கலாமா, போன் பேசலாமா, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்த நாள் காலைல தான் எந்திரிக்கணும். இதை ஒரு டைம் நீங்க பண்ணாவே போதும், மிக பெரிய அளவு உங்களுக்கு இதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. இதை நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய நான்வெஜ் எல்லாம் ரொம்ப சாப்பிடுவேங்க, அப்புறம் எனக்கு நிறைய பேட் ஹாபிட்ஸ் இருக்கு, நான் நிறைய ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய பேட் ஹாபிட்ஸ் இருந்தா அந்த சீப் அவர் வந்து பெருசாவே இருக்காது, ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த சீப் அவர் இருக்கிறதே உங்களுக்கு பத்தாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து பிராணாயாமம் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீப் பவர் அதிகரிக்கும். அதன் பிறகு பண்ணுங்க, சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும். மற்றும் இந்த மந்திரம் நீங்க வந்து உதடு அசையாம சொல்லும் போது இந்த மந்திரத்தோட சக்தியினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ஒரு அதிர்வலைகள் உண்டாக ஆரம்பிக்கும். இதை நீங்க உணர்வு பூர்வமா அந்த மந்திரத்தை அவசரமே இல்லாமல் மனதுல நிறுத்தி நிதானமா சொன்னீங்க அப்படின்னா மந்திரத்தை 108 கவுண்டிங் சொல்லி முடித்த பிறகு உங்க உடம்புல கூடிய இந்த நியூரான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனதை உங்களால அப்பயே உணர முடியும். செய்த முதல் நாளே இதை நீங்க செய்யும்போது உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.